Hello student, question number 5. Are the following polynomials and find the degree கேட்டிருக்காங்க. பாலினாமியல்ஸ்க்கு வரக்கூடிய ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய டிகிரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னாவே டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது எது எது இல்லையோ அந்த வேரியபிள்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்னாவே ஒரே ஒரு வேரியபிளாக இருக்கணும். வேரியபிள் எக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒய்யாக இருக்கலாம், இல்லாட்டி பியாக இருக்கலாம். எப்படி வேணாலும் வேரியபிள்ஸ் இருந்துக்கலாம். சேம் வேரியபிள்ஸாக இருக்கணும். ஒரே ஒரு வேரியபிள்ஸாக இருக்கணும். அந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அந்த டிகிரியினுடைய ஆர்டர் சேமாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்கள் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ்கள் நம்ம ஆட் பண்ணுற அந்த ஆட் பண்ணலாம். சப்ராக்ஷன் பண்ணுறதா இருந்தால் சப்ராக்ஷன் பண்ணலாம். சப்போஸ் அந்த டிசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது 6x³ + 7x + 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு p of x கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த p of x டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 6x³ எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு x⁴ அப்புறம் நமக்கு என்ன வரணும், x² வரணும். அப்போ x² இல்லை, நல்லா 0x² சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 7x + 3. இப்போ பாருங்கள் x⁴ இருக்குது, x⁴, x², x⁴1 கான்ஸ்டன்ட் டைம்ல என்ன சொல்லியிருந்தேன், x⁴0. இப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி இங்கே x² ஆர்டர் இல்லை அப்படின்னா நம்ம x² ஆர்டர் இங்கே இப்படி ரைட் பண்ணிக்கிறணும். 0x² சொல்லி ரைட் பண்ணிக்கணும். அப்போ தான் இங்கே ஆட் பண்ணியில் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் நமக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். சப்டிஷன் நம்பர் 1க்கு போயிடலாம். p of x = 6x² - 7x + 2. q of x = 6x⁴ - 7x + 15. நெக்ஸ்ட்டு p of xலையும் q of xலையும் சேம் ஆர்டராக இருந்தால் ஆட் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே q of xல x⁴ இருக்குது, இங்கே x⁴² இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு x⁴ நம்ம 0ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறோம். 0x⁴ + 6x² - 7x + 2. நெக்ஸ்ட் இங்கே எழுதுவோம் ஈக்குவல், இங்கே 6x⁴ என்ன இல்லை, x² இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து x³ அப்புறம் x² இல்லாமல் இருக்குது. அப்போ x² இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ளஸ் 0x², நெக்ஸ்ட்டு -7x + 15. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். டிகிரி ரெண்டுமே சேம் ஆர்டர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே x⁴, இங்கேயும் x⁴. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்கள். டிகிரி எப்படி இருக்கட்டும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே 6 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 6 தான் கிடைக்கும். 6ஓட 0 ஆட் பண்ணால் 6 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த டிகிரி அப்படி எழுதிருங்க, x⁴. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க, ரைட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்கே 6 இருக்குது, இங்கே 0 இருக்குது. சேம் ஆர்டர் இருக்கான்னு பார்த்துங்க. டிகிரி சேமாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. டிகிரி சேமாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 6x² நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் 6x². நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பாருங்கள், இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது, x⁴1. இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்குது. டிகிரி ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கா, ரெண்டுலேயுமே சேம் சிம்பிள்லாம் அதே சிம்பிளை எழுதி நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 7ஐயும் ஆட் பண்ணால் 14. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம். ப்ளஸ் சிம்பிள், ரெண்டுமே சேம் சிம்பிள் எழுதி நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 17. இதுதான் நமக்கு தேவையான p of x + q of xனுடைய வேல்யூ. இப்போ நம்ம இதை டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் டிகிரியாக இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ண போகிறேன். 0ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 6 கிடைக்குது. 6 டிகிரி வந்து x⁴ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இது சேம் டிகிரியாக இருக்குது, x² சேம் டிகிரி. அப்போ இதில் 6ஐயும் 0ஐயும் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணால் 6 தான் கிடைக்கும், ப்ளஸ் 6x². நெக்ஸ்ட் அடுத்ததை பாருங்கள், சேம் டிகிரி x⁴ இருக்குது. இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்குது. அந்த சேம் சிம்பிளை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 14x. நெக்ஸ்ட் அடுத்தது
கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. கான்ஸ்டன்ட் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 17. பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய டிகிரி கேட்டிருந்தாங்க. டிகிரினாவே இதோடைய இருக்கலையே வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பாருங்கள். ஹையஸ்ட் டிகிரி வந்து எக்ஸ் பவர் கியூப். இப்போ டிகிரி ஈக்குவல் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ டிகிரி ஈக்குவல் 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 ரைட் பண்ணிடலாம். ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணிக்கலாம். ஹெச் ஆஃப் எக்ஸில் டிகிரி என்னென்ன டிகிரி இல்லைன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் பவர் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 7x பவர் கியூப், 7x பவர் கியூப் எது இல்லை? எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 6x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இல்லைன்னு சொல்லி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் பவர் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் கியூப் இல்லை. அப்போ இல்லாததை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 0x பவர் கியூப்னு சொல்லி எழுதிக்கலாம். 0x பவர் கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 17x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 9. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பி ஆஃப் எக்ஸையும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸையும் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணும்போது டிகிரி சேமாக இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. டிகிரியை விட்டுருங்க. கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 7ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. இப்போ 7x பவர் கியூப். நெக்ஸ்ட் அடுத்தது டிகிரி ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ 0ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டிகிரி ரெண்டுமே சேமாக இருக்குது, ஆனால் சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா பிக்கஸ்டுடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் சிம்பிளை ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 70லேருந்து 6 போச்சுன்னா 9 கிடைக்குது. 9x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை பாருங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. பிக்கஸ்டுடைய சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. 9லேருந்து 1 போச்சுன்னா 8 கிடைக்கும். இதுதான் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைச்ச பாலினாமியல். இங்கே எக்ஸுடைய ஆர்டர் பாருங்கள். எக்ஸ் பவர் 1உடைய ஆர்டர். இங்கே மைனஸ் 6 இருக்குது, மைனஸ் 6. இங்கே ப்ளஸ் 17 ப்ளஸ் 17. 70லேருந்து 6 போச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 11x வரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம 11xன்னு சொல்லி மாற்றிக்கணும். மிஸ்டேக்காக இருக்குது, அதை மட்டும் திருத்திக்கிறோம். 11x. கொஸ்டினில் நமக்கு டிகிரி கேட்டிருந்தாங்க. இதோடைய ஹையஸ்ட் டிகிரி என்னென்னு பாருங்கள். எக்ஸ் பவர் கியூப். இப்போ 7x பவர் கியூப் டிகிரி வந்து நமக்கு வந்து 3. இப்போ டிகிரி ஈக்குவல் 3ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3. சப்டிஷன் நம்பர் 3ல் எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்ன இல்லையோ அந்த டிகிரிக்கு மட்டும் 0ன்னு சொல்லி நம்ம கொடுத்து அந்த டிகிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 16x பவர் 4 இருக்குது. 16x பவர் 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் எக்ஸ் பவர் கியூப் வரணும். இங்கே எக்ஸ் பவர் கியூப் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 0x பவர் கியூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே 0, அதாவது எக்ஸ் இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் டிகிரி இல்லை, அதனால் இங்கே வந்து ப்ளஸ் 0 ப்ளஸ் 0x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 ப்ளஸ் 9. இதில் ஜி ஆஃப் எக்ஸில் நமக்கு வந்து 6x பவர் கியூப் தான் இருக்குது. அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னா வந்து எக்ஸ் பவர் 4 இல்லை. அப்போ அந்த இடத்துல 0x பவர் 4ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். 0x பவர் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் 6x பவர் கியூப். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ளஸ் ப்ளஸ் 0x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7x இருக்குது, ப்ளஸ் 7x ரைட் பண்ணிடலாம். ப்ளஸ் 7x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர் மைனஸ் 15. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணுவோம். டிகிரியை மட்டும் சேமாக இருக்கிறத மட்டும் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிகிரி ரெண்டுமே சேமாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுவோம். 16ம் 0வையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 16. அந்த டிகிரியை அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இங்கே மைனஸ் 6 இருக்குது, இங்கே ப்ளஸ் 0 இருக்குது. 0வோட எதை ஆட் பண்ணாலும் எதை சப்ராக்ட் பண்ணாலும் அதே வெளியே வரும். அப்போ மைனஸ் மைனஸ் இங்கே சேம் ஆர்டராக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் பவர் கியூப்.
அப்போ அந்த நம்பர் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. கோஎஃபிஷியன்ட் நம்பர் -6 எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் போவோம். அடுத்தது இங்கே ஆர்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. x2 இங்கே -5 இருக்குது, இங்கே +0 இருக்குது. அப்போ என்ன வரும், நமக்கு வந்து 0வோட எதை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அதே வெளியே தான் வரும். இப்போ -5ஓட 0 சப்ராக்ட் பண்ணும்போது -5, அந்த டிகிரி அப்படி எழுதிருங்க x². நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், சேம் டிகிரி x⁴1 0வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 7 தான் கிடைக்கும். 0வையும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 7x. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கான்ஸ்டன்ட் நம்பரில் பிக்கஸ்ட் நம்பருடைய சிம்பிள் என்ன, 15. அப்போ 15 தான் பிக்கஸ்டுடைய சிம்பிள் என்ன, -15லேருந்து 9 போயிடுச்சு, நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 6. f(x)ஐயும் g(x)ஐயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டிகிரி கேட்டிருந்தாங்க. டிகிரி இருக்குல்லையே ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பாருங்கள். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 16x⁴ இருக்குது. அப்போ x⁴ டிகிரி ஈக்குவல் 4. ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிகிரி ஈக்குவல் 4 சொல்லி ரைட் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 5ல் 2 பாலினாமியல்ஸ் கொடுத்து ஆட் பண்ண சொல்லி அதுக்கான டிகிரியை கேட்டிருந்தாங்க. டிகிரியை ஃபைன் பண்ணியாச்சு. டிகிரியை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு வந்து தெரியணும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.